பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது 9th ஓல்டு தமிழ் புக்கில் ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக பார்க்க போகிறோம்ப்பா. அதில் பாருங்கள், தாப்பிசை அப்படின்றது எப்படி பிரியும்னா தாம்பு கூட்டல் இசைன்னு பிரியும். உங்களுக்கு மேபி ஆப்ஷனில் வைக்கிறது தாப்பு கூட்டல் இசை அப்படி வைக்கலாம். ஆனால் தாப்பிசைன்றது எப்படி பிரியும் அப்படின்னா தாம்பு கூட்டல் இசை அப்படின்னு பிரியும். ஏன் அப்படின்னா தாம்புன்றது ஊஞ்சல் கயிறு அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த செய்யுள் ஊஞ்சல் கயிறு இப்படி அசைவது போல் இருக்கிறதுனால அதை தாப்பிசை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தாப்பிசை அப்படின்றது தாம்பு கூட்டல் இசை அப்படின்னு சொல்லிட்டு பிரியும். அடுத்து பாருங்க, முக்கியமான இன்ஃபர்மேஷன் எது அப்படின்னா இந்தது, அதாவது ஒரு எழுவாய் கல் அப்படின்னு முடிஞ்சுன்னா அதோட பயனிலையும் கல்லுன்னு முடியும். ஒரு எழுவாய் அருன்னு முடிஞ்சுன்னா பயனிலையும் அருன்னு முடியும். இப்போ பாருங்க, அதாவது மாணவர்கள் சிறப்பாக தேர்வு எழுதினார்கள். சரியா? அப்போ எழுவாய் கல்னு முடியுதா, அப்போ பயனிலையும் உங்களுக்கு கல் அப்படின்னு சொல்லிட்டு முடியும். அடுத்து பாருங்க, மூவர் தேவாரத்தை பாடினர். உங்களுக்கு ஆப்ஷன் மேபி பாடினார்கள் மூவர் அப்படின்னு வைக்கலாம். ஆனால் மூவர். சரியா? அப்போ எழுவாய் அருன்னு முடியுது, தேவாரத்தை பாடினர் தான் வரும். சரியா? அதுவும் அருன்னு தான் முடியும். எது பயனிலையும் அருன்னு தான் முடியும். அதே மாதிரி பாருங்க, ஒருமையா எழுவாய் ஒருமையா இருந்துச்சுன்னா அது அன்றுன்னு முடியும். எழுவாய் பன்மையா இருந்துச்சு அப்படின்னா அது அல்லன்னு முடியும். இப்போ பாருங்க, என் புத்தகம் இது வன்று. சரியா? ஏன்னா புத்தகம்ன்றது ஒருமை. இதுவே என் புத்தகங்கள் இவை அல்ல. ஏன்னா புத்தகங்கள்ன்றது